அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வகுப்பில், அதாவது இது அக்கீதா, ஈமானின் அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 22, அல்லாஹுவின் அளவிலா அருளும் நிகரில்லா அன்பும் என்ற சிறு விளக்கம். சென்ற வகுப்பில் ரஹ்மான் ரஹீம் என்பதற்கான விளக்கத்தை பார்த்தோம். இந்த காணொலியில் அல்லாஹ் தன் படைப்பினங்கள் மீது அளவில்லா அருளையும் நிகரில்லா அன்பையும் பொழிந்த வண்ணம் இருக்கிறான் என்பதை ஏராளமான திருமறை வசனங்களும் நபிமொழிகளும் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கின்றன. ஓரிரு செய்திகள் மட்டும் உதாரணத்திற்கு இப்போது நம்ம பார்ப்போம். உங்கள் இறைவன் தன் மீது ரஹமத்தை, அருளை, அன்பை விதியாக்கி கொண்டான். அல் குர்ஆன் 6:54, 6:12. யாரேனும் நல்ல காரியம் ஒன்றை செய்ய எண்ணி அதை செய்ய இயலாது போனால் அவன் எண்ணியதற்காக ஒரு முழுமையான நன்மையை அல்லாஹ் அவனுக்கு பதிவு செய்கிறான். நல்ல காரியம் ஒன்றை செய்திட எண்ணி அதை செய்து விட்டாலோ அவரின் எண்ண தூய்மைக்கு ஏற்ற 10 முதல் 700 மடங்குகள் வரை அல்லாஹ் அவருக்கு நன்மைகளை பதிவு செய்கிறான். யாரேனும் தீய காரியம் ஒன்றை செய்ய எண்ணி அல்லாஹுவை அஞ்சி அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்கும் ஒரு நன்மையும் பதிவு செய்கிறான். தீய காரியத்தை செய்ய எண்ணி அதை செய்துவிட்டால் அதற்காக ஒரு தீமையை தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரில் 6491, 7501 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. ஆக நன்மையும் தீமையும் சமமாக பார்த்தாலே அவனது அருளாளன், அன்பாளன் என்ற பண்புகளுக்கு எந்த குறையும் வந்துவிடாது. அதுவே நீதியும் கூட. ஆனால் அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருப்பதால் யாரேனும் நல்ல காரியம் ஒன்றை செய்ய எண்ணி அதை செய்ய இயலாது போனால் அவன் அதை எண்ணியதற்காக ஒரு முழுமையான நன்மையை அல்லாஹ் அவனுக்காக பதிவு செய்கிறான். நன்மையை செய்துவிட்டால் 10 முதல் 700 மடங்குகள் வரை அல்லாஹ் நன்மைகளை அவனுக்காக பதிவு செய்கிறான். 10 முதல் 700. ஆனால் தீமையை முற்றிலும் வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கிறான். யாரேனும் தீய காரியம் ஒன்றை செய்ய எண்ணி அல்லாஹ்வை அஞ்சி செய்யாது விட்டுவிட்டால் அதற்கும் ஒரு நன்மையை பதிவு செய்கிறான். தீய காரியத்தை செய்ய எண்ணி அதை செய்துவிட்டால் அதற்காக ஒரு தீமையை தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது அளவற்ற அருள் மற்றும் நிகரற்ற அன்பின் வெளிப்பாடு என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த நிகரற்ற அன்புடையவனை விட்டுவிட்டு அவுலியாக்கள், மகான்கள், வலிமார்கள், சேக்குமார்கள் என அவனது அடிமைகளிடம் சென்று சிபாரிசுக்கு நிற்பவர்கள் அல்லாஹுவை விட இவர்களே உயர்ந்தவர்களாக, இவர்கள் மீது அதிக அன்புடையவர்களாக கருதுகின்றார்கள். இது சிறுக்கிற்கு மேல் சிறுக்கு, மகத்தான சிறுக்கு, மிகப்பெரிய சிறுக்கு. மகான்களை அல்லாஹ்வை விட உயர்ந்தவர்களாக ஆக்கும் பெரிய பாவம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற வசனத்தை அவர்கள் நம்பிக்கை கொண்டாலே இந்த சிறுக்கிலிருந்து விடுபட்டு விடலாம். நம்பலையே, என்ன பண்ணுறது? வாய்மொழி இது சொல்லுது பிஸ்மில்லான்னு, ஆனால் இதில் புரியல, இங்கே நுழையில. தொடர்ந்து அல்லாஹ் தனக்கு ஏராளமான பெயர்களை தனது திருமறை குர்ஆன் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள் மூலமும் கூறியுள்ளான். அவற்றின் பட்டியலையும் பயன்படுத்தப்பட்டுள்ள திருமறை வசனங்களின் தனிப்பதிவில் பார்ப்போம். இதை தொடராக கொடுக்க முடியாது, நிறைய இருக்குது. 100 திருநாமங்கள் உள்ளது. அதை நீங்கள் அதிகமாக நிறைய இதுகளில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து உள்ள செய்திகளை இனி தொடர்ந்து நம்ம பார்த்து வருவோம் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நன்றி.